Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஊதியம் வழங்காததை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியில் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர் 75 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மே மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படாததால் தூய்மை பணியை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகரின் பிரதான பகுதிகள், பொதுமக்கள் அதிக கூடும் இடங்கள், பள்ளி அருகே குப்பைகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கோவில் கும்பாபிஷேகத்தில் உணவு சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கல்விமடை கிராமத்தில் கடந்த ஜூன் 8ஆம் தேதி கருப்பண்ணசாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பொதுமக்கள் உணவருந்திய நிலையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென உடல் உபாதைகள் ஏற்பட்டது. இதையடுத்து உடல் உபாதைகள் ஏற்பட்ட பொதுமக்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மீண்டும் அதே கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கோவில் திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட தண்ணீரால் இந்த பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்ட புதிய கழிப்பறைகளை இன்று வரை பயன்பாட்டிற்கு திறந்து விடாமல் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் தேவைக்கான அரசு தாவரவியல் பூங்கா, மார்க்கெட், பேருந்து நிலையம், பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட 8 இடங்களில் புதிதாக பொது கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த மாதம் திறக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். உள்ளூர் திமுக நிர்வாகிகள் சிலர் தங்கள் கட்சியினருக்கு ஒப்பந்த முறையில் வழங்க முயற்சி மேற்கொண்டு வருவதால் கழிவறைகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விடிய அரசின் அதிகாரிகளை கண்டித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகரம் ஊராட்சியில் சாலை ஒன்று ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கடந்த 3 ஆண்டுகளாக மனுக்கள் வழங்கியும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து விவசாயிகள் நலசங்கத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதுடன் நடவடிக்கை இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். என்ன நடக்குது கவர்மெண்ட்ல? எங்களை விவசாயிகள் வேலை வெட்டில, எங்களுக்கு ஒரு ஜேசிபி உள்ள போக முடியல, ஒரு மிஷின் உள்ள போக முடியல, வாழ்வாதாரம் பாதிக்குது. சம்பித்து போய் கிடக்குது எஸ்வி நகரத்தில் 3 வருஷம் என்ன நடக்குது? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உடனே நடவடிக்கை இல்லைக்கா நாங்கள் இந்த சங்கத்தில் ஒன்று திரட்டி நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம். என்ன வேணாலும் செய்வோம். நாங்கள் இது எந்த கடைசி இடிக்காட்டுக்கு நாங்கள் போக தயார். நாங்கள் இதை நினச்சிட்டு இருக்காங்க. விவசாயிட கேலி குத்தாகி போச்சு. எதுக்கு அதிகாரி, எதுக்கு தாசில்தார், எதுக்கு வட்டாட்சி அலுவலகம், எதுக்கு கோட்டாட்சி அலுவலகம்? இதில் மாவட்ட ஆஃபீஸ் இந்த மண்ணில் போதா இல்லையா? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நடவடிக்கை எடுக்கலாக்கா பெரிய போராட்டம், விளைவு அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே அரசு பள்ளி மதிய உணவில் புழு இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்த வீடியோ வெளியான நிலையில் அப்பள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுடன் உணவு உட்கொண்டார். பழைய உச்சிமேடு கிராமத்தில் உள்ள அரசு துவக்கப்பள்ளி மதிய உணவில் புழு இருப்பதாக மாணவர்கள் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியதோடு மாணவர்களுடன் உணவருந்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் காலனி தொழிற்சாலையில் கடந்த சில ஆண்டுகளாக ஊதிய உயர்வு கேட்டும் குறைந்த ஊதிய உயர்வு வழங்கிய தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துத்திப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் காலனி தொழிற்சாலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு குறைவாக ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் முறையான ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து தொழிற்சாலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.